ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 நாளைக்கு முன்னாடி விளாக் தான் பார்க்க போகிறோம். அப்பாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லை. வியாழக்கிழமை சாயங்காலம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அவங்க இன்னொரு நாள் எழுந்து பார்த்துட்டு போக சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு அங்கே அட்மிட் பண்ணிட்டு அப்புறம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு கிளம்புறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. பாப்பாவும் தூங்கிட்டான். சரி, காலையில் வந்து எந்திரிச்சு குதிரவாளி அரிசியில் கொஞ்சமாக பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து குதிரவாளி அரிசிக்கு 3/4 கப்பு தான் எடுத்திருந்தேன். ஏன்னா 2 பேருங்கிறதுனால 2 பேருக்கு சமைச்சாவே, அதாவது 3/4 கப்பு எடுத்தாவே 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு நிறையாகும். சாப்பாடு சிறு அரிசினால 3/4 கப்பு அரிசிக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஒரு விசில் விடுறதுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது இல்லைங்களா, தண்ணி வந்து சூடானோடனே தான் வந்து குக்கர் விசில் போட்டு மூடணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும், கட்டியாக வந்துடும். அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வந்து அரிசி வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து மஞ்சள் கலராக வரும், அடுத்து வந்து வெள்ளைன்னு வரும். ஒரு 4-5 தடவைனாவது கழுவணும் அரிசியை, அப்போ தான் வந்து கலர் மாறும். நல்லா அரிசியை கழுவிட்டு நம்ம அரிசி போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு சூடானோடனே, அப்புறம் சூடானதுக்கு அப்புறம் தான் குக்கர் விசில் போடணும். இல்லைன்னா கட்டியாக வந்துடும். நல்லா விசில் விட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம், இல்லைன்னா குழஞ்சிரும். நல்லா வந்து விட்டுட்டு வந்துட்டுக்கலாம். 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி சொல்லி அந்த தண்ணியும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசில் போட்டு மூடிட்டு, எனக்கு இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து வீடெல்லாம் கழுவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டதுக்கப்புறம் தான் சாப்பாடு செஞ்சுட்டு கழுவிட்டதுக்கப்புறம் தான் துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு. வீடியோ வந்து கழுவுனது வந்து எடுக்க முடியல, பாப்பா அழுதுகிட்டே இருந்தான். வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு அப்புறம் வந்து துணியெல்லாம் வந்து துவைக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 4-5 நாளாக ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கேயும் அழகும் துணி நிறையா சேர்ந்துச்சு. வாஷிங் மிஷினில் போடலான்னு தான் பார்த்தேன். சரி, துணி நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒரு அலசலசனா போதும் பவுட்ரு தண்ணி போட்டுட்டு, அதனால் வந்து சும்மா நல்லா பவுட்ரு தண்ணி போட்டு நல்லா ஒரு 4 கும்மி எடுத்து வச்சிட்டேன். வந்து ஹேர் பேக், குதிரவாளி அரிசியும் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஹேர் பேக் ரெடி பண்ண வெந்தயம் தான் ஊற வைக்காம விட்டுட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சா நல்லா வந்து உப்பி வந்துருச்சு. நல்லா வந்து தலையில் நல்லா ஹேர் பேக் வந்து உள்ள அந்த முடியோட வேர் இருக்கு இல்லையா, ரூட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஹேர் வந்து முடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், முடி கொட்டாமல் இருக்கும், ஹேர் ஃபால் ஆகாமல். நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா நுனிமுடிக்கு வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. நுனிமுடிக்கு போட்டால் தான் அந்த முடி வெடிக்கும் இல்லையா, முடி வெடிக்கிறதுனால தான் முடி கொட்டது எல்லாமே வரும். அப்புறம் வந்து டேண்ட்ரஃபும் வராது வெந்தயம் போட்டிங்கன்னா. இன்னொரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். இன்னொரு மெத்தட் என்னென்னா, முட்டையோட வெள்ளைக்கரு கொஞ்சமாக சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு வெந்தயம் இந்த 3 சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஹேர் பேக் போட்டேன். இது வந்து ஏர் கண்டிஷ்னர் மாதிரி தான், நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நான் 2-3 தடவை போட்டேன். இன்றைக்கி வந்து முட்டை இல்லை, அப்புறம் வந்து சாதம் வடிக்கவும் நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வெந்தயம் மட்டும்தான் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் துணியெல்லாம் அழைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து காய வைக்கலாம் அப்படின்ட்டு ஹேர் பேக் போட்டால் ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஹேர் பேக் ஊறதுக்குள்ளே நம்ம வந்து துணியை காய வச்சிடலாம் அப்படின்ட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். துணியை எடுத்து வச்சுட்டு இங்கிட்ட இந்த 2வது ரவுண்டு துணியை எடுத்து வைக்கும்போல காற்று நல்லா பலமாக அடிச்சிருக்கும் போல் என்னோடய கேமரா ஸ்டாண்டு விழுந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள் அப்படியே விழுகும், டபக்குன்னு விழுந்து என் மனசையும் உடஞ்சிருச்சு. அது எல்லாமே காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் இல்லையா, எல்லாமே அந்த இதெல்லாம் பாட்பட்டாக கலந்துச்சு. ஆகாது, ஒன்றுத்துக்குமே ஆகாது அப்படின்னு தான் நினச்சேன். நல்ல வேலைங்க, ஒன்றும் ஆகலை. கடவுள் புண்ணியத்தில் பயந்துட்டேன். ஆனால் ரொம்ப பாருங்கள் விழுங்க, டபக்குன்னு விழுந்துருச்சா, அதுதான்
விழுந்துருச்சு, கஷ்டமாக போச்சு. நல்ல வேலை எதுவும் ஆகலை. அப்புறம் துணியெல்லாம் காய வச்சு முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே குளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலையா, அதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ வந்து அந்த ஷாம்பே போட்டு நல்லா வந்து அந்த ஷாம்போட நுர போகிற வரைக்குமே நல்லா அலசணும். அப்போ தான் வந்து முடி வந்து கொட்டாமல் இருக்கும். நீங்கள் ஷாம்பு போட்டு ஒழுங்காக வாஷ் பண்ணலைனாலும் முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். குளிச்சுட்டு வந்துட்டு கதவுக்கு, அப்புறம் வந்து சாமி ஃபோட்டோக்கு, நிலைக்கு, அப்புறம் வந்து எல்லாமே பொட்டு வச்சுட்டு முன்னாடி கோலம் போட்டுட்டு எல்லாமே பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் வந்து 10 மணி ஆயிடுச்சுங்க நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. அவங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. இங்கே எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நாங்கள் குதிரவாளி அரிசியில் பிரியாணி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் சாப்பிட்டுட்டு பொட்டு வச்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் கிளம்புறப்ப மணி 1 ஆயிடுச்சு. மதியம் 1 மணி. நாங்கள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அப்பாவை கொண்டு வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் இங்கே வர்றதுக்கு நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அப்புறம் நல்ல அலுப்பு நைட் வண்டியில் வர காரில் வர நல்ல தூக்கமாயிட்டு எப்படி கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றிடலாம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை. ஏதோ என்ன சொன்னாங்க, மறுபடியும் அந்த கிட்னியில் வந்து நிறையா இன்றைக்கி வந்து இந்த ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. அந்த நீரை நுரையீரல் ஃபுல்லாக நீர் கோர்த்துட்டு மூச்சிட சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த நீரெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு. அந்த 1.5 லிட்டர் தண்ணிங்க அந்த சிறுநீரகத்துக்குள்ளே 1.5 லிட்டர் தண்ணி இருந்துச்சு. அதனால தான் வந்து மூச்சிட முடியும். ஐயோ கடவுளே, ஒருத்தர் பண்டு தப்புனால எத்தனை பேர்த்துக்கு கஷ்டம் கடவுளே அப்படின்ட்டு நினச்சிட்டு அவர் வந்து குடிக்காமல் பீடி சிகரெட்லாம் பிடிக்காமல் இருந்திருந்தானே, இந்த வயசில் இவ்வளோ கஷ்டம் அவருக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் 5-6 பேருக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. வலி ஆரம்பிக்கிறா அவங்க தானே வைக்கிறாங்க. நம்மளுக்கும் மன வலி, அவங்களுக்கு உடம்பு வலி கஷ்டமாக இருக்குது, மூச்சிட சிரமமாக இருக்குது. ஓட்டு வந்து ஆக்சிஜன் மாஸ்க் வந்து 3 நாளாகவுமே வச்சுருந்தாங்க. சிறுநீர் அந்த கிட்னிக்குள்ளே இருக்க தண்ணிலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொன்னார். மாத்திரை மறுபடியும் 15 நாளைக்குள்ளே மறுபடியும் நீர் கோர்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியவே இல்லைங்க, கஷ்டமாக இருக்குது. சரின்ட்டு அப்புறம் இந்த நிலைக்கு முன்னாடி மாயில கோர்த்து விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு கலையாக இருக்கும் வீடு அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாப்லர் பின் இருக்கு இல்லையா, ஸ்டாப்லர் பின் எடுத்து மாயிலையை ஸ்டாப்லர் பண்ணி கோர்த்து விட்டுட்டேன். இது வந்து நம்ம அந்த மாயிலை கோர்த்தோம்னா காற்றடிக்க விழுந்துடும் இல்லையா, இப்படி பண்ணோம்னா நம்ம எடுக்கிற வரைக்குமே அது விழுகாது, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதனால் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா விழுகாமல் இருக்கும். அதனால் நான் இப்படி பண்ணேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்னும் பெட்டராக ஏதாவது வீடியோ எதிர்பார்க்குறீங்களா, என்னால் போட முடியுதான்னு உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி பற்றி எல்லாத்தையும் சாமிக்கெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் இல்லையா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த துண்டை எடுக்காமல் அந்த ஈரத்தலையோடு பின்னணும்னா எனக்கு வந்து தலைவலி வந்துடும். சரின்ட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த துண்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு நல்லா வந்து ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் தான் தலையே பின்னேன். இல்லைனா வந்து ஹாஸ்பிட்டல் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ரெஸ்ட் எடுக்க முடியும். வெளியே போனோம்னா நம்ம எங்கேயும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது இல்லையா. சரின்ட்டு நல்லா தலையை காய வச்சதுக்கப்புறம் தான் தலையை பின்னி போட்டேன். நல்லா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகைலாம் காட்டிட்டு அந்த ரூமுக்கு வந்து பாப்பா தூங்கி இருந்தனால அதுக்கு வந்து சாம்பிராணி புகை கொண்டு போகலை, இந்த வீட்டுக்கு மட்டும்தான் காமிச்சேன். நல்லா சாமி கும்பிட்டு ஏதோ மன திருப்திக்கு தான் சாமி கும்பிட்றோம். அப்புறம் வந்து இது வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இந்த சாமி வந்து உள்ளுக்கு வந்து சரஸ்வதி, லட்சுமி, நடுவாண்டு வந்து பெருமாள் சாமி 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் உள்ள ஸ்டாச்சு வந்து நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோலையும். நான் கோயம்புத்தூரில் இங்கே
இங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்க மூலிமா ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஃபுல்லாகவே எல்லாம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நல்லா நிலைக்கி வாசலுக்கு எல்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து குழம்பட்டு விட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடு கழுவி வீடு தொடச்சி இந்த மாதிரி பண்ணுறப்ப மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் துணியெல்லாம் காய வச்சு முடிச்சுட்டு சாம்பிராணி எல்லாம் புகையெல்லாம் காட்டிட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நல்லா தவட்டி விட்டுட்டேன். அந்த வெந்தய பொட்டில் அதெல்லாம் எதுவுமே இல்லை, தலையில் எல்லாமே விழுந்துருச்சு. நல்லா வந்து ஷைனிங்காகவும் இருந்துச்சு. ஹேர் வந்து நல்லா நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னர்னே சொல்லலாம். தலை பின்றப்போ அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு. என்னோடய ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. ஹேருமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து கிளம்பி மணி 1 மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே போய்ட்டு டிஸ்சார்ஜ் மாதிரி ஆல்ரெடி ரெடி பண்ணிடணும். அப்போ வந்து கரூரில் உள்ள ரத்னா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணிடணும். நீங்கள் யாராவது கரூர் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரத்னா ஹாஸ்பிட்டலில் நல்லா வந்து நல்லா ஒரு கேர் எடுத்து பார்க்குறாங்க. எனக்குமே அங்கே தான் டெலிவரி ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அங்கே தான் டெலிவரி பண்ணோம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்கே தான் வந்து நாங்கள் அட்மிட் பண்ணி இப்போ 1 மாதமாக அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து கேர் எடுத்து நல்லா பார்த்துக்குறாங்க. டாக்டர் எல்லா பேருமே நல்லா பார்த்துக்குறாங்க. அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி தான். மற்ற ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணுறப்போ அமௌண்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு 4 மணி ஆயிடுச்சா, வந்துட்டு கருப்பட்டி காப்பி கடையில் வந்து பால் வாங்கிட்டு வந்தோம்.